கானகத்திலே வந்திருப்பது யார் என்று தெரியாமல் இந்த பாவிக்கு கொடிய சாபத்தை கொடுத்து விட்டார். நீ கொடுத்த சாபம் பறித்து விட்டது. 4448வது வியாதியே கொடிய வியாதியாகிய கூன் குறுகி குஷ்டம் பிடித்து சிறு பருகி தெருவாக நான் சொறி நாய் போல அலைந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை சொல்லுங்க சுவாமி. என் அங்கங்கள் சிறுக சிறுக குறைத்துக் கொண்டே போகிறது. என் உடலை விட்டே என் உயிர் பிரியும் என்னால் பசி வேதனை தாங்க முடியவில்லை. நீ எங்கேயாக சென்று சிறிதளவு இந்த பாவிக்கு உணவு வாங்கிட்டு வாடா சுவாமி. இந்த பாவி நான் கொடுத்த சாபத்தால் உங்களுக்கு இப்பேற்பட்ட நிலைமை வந்து நேர்ந்து விட்டது. உங்களால் பசியின் கொடுமையை பொறுக்க முடியவில்லை. ஆகையால் நான் உங்களுக்காக திருவாக வீதி வீதியாக சென்று நான் யார் வீட்டாச்சும் கொஞ்சம் சாதை கேட்டு வாங்கிட்டு வரேன் சுவாமி. நான் வரும் வரை அதோ தெரியும் ஆலமரத்தின் அருகாவில் உனக்காக நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கேன். ஆகட்டும் சுவாமி, சீக்கிரமாக நான் சென்று சாதம் வாங்கி கொண்டு வெகு சீக்கிரமாக வருகின்றேன். ஆகட்டும். இந்த பாவிகளுக்காக ஒரு பெண்ணாக பிறக்க வேண்டும். பாளையத்திலேயே முரட்டு மனதிலாக வந்ததனுடைய கணவர் என்று பாராமல் இந்த பாவி என்னை தொட்டு தாலி எட்டியுடைய கணவருக்கு நான் இப்பேற்பட்ட கொடுமை சொல்மையான சாதனை கொடுமையை கொடுத்தேன். எனக்கென்று என்னை 10 மாதம் சுமந்து என்னை பாலூட்டி சீராட்சி என்னை பெற்றெடுத்து தாய் இருந்திருந்தார். இந்த பாவினுக்கு பேர்பட்டளைவல் என்னை பெற்றெடுத்த தாய் நீ எங்க இருக்கின்றாயோ
அம்மா அம்மா